ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜிங். அதாவது நீங்கள் சார்ஜிங் வந்து ஓவர் நைட்டில் பண்ணுறது, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக வந்து சார்ஜிங் பண்ணுறது வந்து நம்மளுடைய மொபைலுக்கு அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூங்குற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அந்த சார்ஜிங்கோடைய அந்த ஒரு இது ஞாபகமே வரும். போயிட்டு சார்ஜிங்கை போட்டு போய் படுத்துவோமோ, காலையில் எடுக்கும்போது 100% சார்ஜில் இருக்கும், எடுத்துகிட்டு நம்ம மாட்டு வேலைக்கு போயிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10,000 20,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா சார்ஜிங் ஓவர் டைம், சார்ஜிங் வந்து ஃபுல் நைட்டில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1 hour 2 hour உங்களுக்கு சார்ஜிங் ஆகிடும். பட் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓவர் சார்ஜிங் பண்ணும்போது என்ன மொபைலுக்கு வந்து பிரச்சனை ஏதாவது வருமா, இல்லைனா பேட்டரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் போகிறதுக்கு முன்னாடி 2 டேர்ம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒன்று வோல்டேஜ், அனதர் ஒன் இஸ் கரண்ட். சரிங்களா? ஸோ வோல்டேஜ் கரண்ட்டை நான் வந்து இன்டெப்த்தாக சொல்ல போகிறதில்ல, சிம்பிளாக சொல்ல போகிறேன். எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடில் ஒரு பைக் போயிட்டுருக்கு. ஓகே, அந்த பைக்கு எவ்வளோ ஸ்பீடு, ஒரு 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு 10 பைக் போகுது அப்படின்னு நான் வச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பைக் போதோ அதுதான் குவான்டிட்டி ஆஃப் பைக் தான் வந்து நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். எவ்வளோ ஸ்பீடில் அந்த பைக் மூவ் ஆகுதோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், அதாவது நம்ம கரண்ட் எப்படி நம்ம சொல்லுவோம்னா எலக்ட்ரானில் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது தான் கரண்ட்டு. அந்த எலக்ட்ரானோடைய ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் வந்து உங்களை சார்ஜரை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஏன் நம்மளுடைய அந்த சார்ஜர் வழியாக வந்து ஏன் கரண்ட் வந்து அந்த கரண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஏன் வந்து பேட்டரிக்கு ஆகுது அப்படின்னு சின்ன டவுட் இருக்கும். ஏன் ஆகணும், இங்கேருந்து அந்த ரிவர்ஸ் போக வேண்டியது அப்படி இல்லை. பொதுவாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃப்ளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் எடுத்துங்க, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்லேருந்து லோயர் வரும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டலாக, அதாவது ஈவனாக இருக்கிற இடத்துல கூட அந்த ஃப்ளோ தெரியும். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளோ வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளுடைய கரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து எப்பயுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் சார்ஜர் இன்செர்ட் பண்ண உடனே உங்கள் பேட்டரிக்கு வந்து உங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் வருவோம். என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நைட்டு போட போகும்போது உங்களுக்கு சார்ஜ் டெட் 0% போடுறீங்க. ஓகே, 0% நீங்கள் போய் ஃப்ளக் பண்ணிடுறீங்க. ஃப்ளக் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் எப்படி இருக்கும், அதோட கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லாமல் ஒரு தியரிட்டிக்கலாக ஜஸ்ட் நான் சொல்கிறேன். 100% வந்து ஓரளவு கொஞ்சம் மேட்ச் ஆகும் அந்த வோல்டேஜ் இது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் இன்னொரு அனதர் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா கேபிள். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சி டைப் சார்ஜர். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்பி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி டைப். ஓகே, இது மைக்ரோ எஸ்பி அண்ட் சி டைப். ஸோ சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன வேணா, இந்த கேபிள் உள்ள ஒரு 4 ஒயர் போகும். சரிங்களா? 2 ஒயர் வந்து டேட்டாவுக்கு, இன்னும் 2 ஒயர் வந்து பவருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் இருக்கும், அது பவருக்கு மட்டும்தான் இருக்கும், டேட்டாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வர காலகட்டத்தில் எல்லாமே ஒரே கேபிள் டேட்டா ஆஸ் வெல் அஸ் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சொன்னதுதான் உங்களுக்கு 2 டேட்டா 2 பவர் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பவர்ல இருக்கிற அந்த 2 இதுக்கு இடையில வந்து ஒரு மல்டிமீட்டர் வந்து போட்டுங்க. மல்டிமீட்டர்ல 2 ப்ரோப் இருக்கும். அந்த 2 ப்ரோபை வந்து இதுல வர ஒயர்ல எடுத்து ஜாயின் பண்ணி போட்டு வச்சிருங்க. ஸோ இங்க கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னா அந்த பாசிட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு டிசி கரண்ட் போகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எவ்வளவு கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் வருவோம். ஸோ இப்போ இங்கே வந்து சார்ஜ் லெவல் நான் போட்டிருக்கேன் 0%, 25%, 50%, 75%, 100% அப்படின்ற போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ 0%ல இப்போ என் மொபைல் நான் வந்து சார்ஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா 4.5 வோல்ட் இருக்கு. கரண்ட் வந்து 2 ஆம்ஸ். என் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்ஸ் கொடுக்குற ஒரு அவுட்புட் கொடுக்குற ஒரு சார்ஜர். ஸோ இனிஷியலாக வந்து பார்க்கும்போது 0% 4.5 வோல்ட் அதுக்கு போகுது. சார்ஜர் வழியாக மொபைலுக்கு போகுது, 2 amps போகுது. ஓகே, ஸோ ஃபர்தராக 25% என்ன ஆகுது அப்படின்னா அதோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 4.5லேருந்து 4.7 ஆகுது. கரண்ட் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக கம்மியாகுது. ஸோ அதுக்கப்புறம் 50% வரும்போது வோல்டேஜ் இன்னும் அதிகமாகுது, கரண்ட் வந்து இன்னும் கம்மியாகுது. ஸோ 75% வரும்போது வோல்டேஜ் இன்னும் அதிகமாகுது, கரண்ட்டுக்கு வந்து கம்மியாகுது. 100% வரும்போது வோல்டேஜ் 4.9 வருது, கரண்ட் வந்து 0.1 amps போகுது, ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, கரண்ட் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் வந்து 0 amps வரல, 0.1 amps வருது, வோல்டேஜும் வந்து 5 வோல்ட் வரல, 4.9 வோல்ட் வருது. ஏன் அது காரணம் அப்படின்னா, நீங்கள் மொபைலை வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, ஆன்லைன் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில்
அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று நெட்ஒர்க் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு 100% காமிச்சாலும் அதில் வர சார்ஜர்லேருந்து உங்களோட மொபைலுக்கு ஒரு ஒரு சட்டைன் வோல்டேஜும் கரண்ட்டும் அதில் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். த்ரூ சார்ஜர் மூலியமா உங்களுடைய மொபைலில் இருக்கிற பேட்டரிக்கு ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன இதுக்கு பேர் மீனிங் என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதால இது வந்து கரண்ட் கன்சியூம் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன் சைடில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், அதுக்காக கன்சியூமுக்காக, அந்த கன்சியூம் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது ஒன் சைட் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் எவ்வளோ தூரம் அதிகமாக நடக்குதோ பேட்டரியோட லைஃப் டைம் வந்து கம்மியாகும், கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், அப்போ நீங்கள் நான் ஓவர் நைட் சார்ஜ் பண்ண என் மொபைலுக்கு வந்து பிரச்சனையா அப்படின்னா, பிரச்சனை இல்லை, நான் அதையும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது 5 வோல்ட் ஆகும், இது 0 ஆம்ஸாகவும் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மொபைலை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சார்ஜர் வழியாக வந்து நீங்கள் அந்த கிளாமீட்டரோ மல்டிமீட்டரோ போட்டு நீங்கள் செக் பண்ணும்போது வோல்டேஜ் கரெக்டாக 5 வோல்ட் போகும். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆம்ஸ் தான் ஃப்ளோ ஆகும் ஆஃப் பண்ணி போடும்போது. இது ஆன் பண்ணி போட்டிங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், 5 வோல்ட் ரீச் ஆகாது உங்களுக்கு எக்ஸாக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகிட்டே இருக்கிறதால நான் மொபைலுக்கு நான் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறேன். மொபைலுக்கு பிரச்சனை இல்லை, மொபைலில் போட்டுருக்கிற அந்த பேட்டரிக்கு ப்ராப்ளம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஓகே, மொபைல் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லை மொபைலில் வேறு ஏதாவது இன்டர்னல் ப்ராப்ளம் வந்துடும், நம்ம மொபைலை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டரி நார்மலாக வாங்கும்போது ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து உழைக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் ஒரு 6 மந்த் கம்மியாகும், அவ்வளோதான். 6 மந்த் தான் கம்மியாகும், மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால என்னுடைய இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கன்வீனியன்ட் வந்து எதுவும் முக்கியம். நம்மளுக்கு வந்து சார்ஜ் காலையில் போகும்போது ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சரி ஓகே காலையில் நைட் சார்ஜிங் பண்ணானா காலையில் எழுந்து போடலான்னு காலையில் எழுந்து போட முடியாது, சார்ஜ் இல்லாமல் போவீங்க. ஸோ உங்களால் ஒரு சில விஷயங்களை மொபைல் எல்லாம் எதுவுமே நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியல, கரெக்டுங்களா? ஈவன் வாட்ஸ்அப் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நீங்கள் யார்ட்டு அனுப்புறதாகட்டும், ஸோ சார்ஜிங் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால நீங்கள் ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணலாம், அது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வர வேண்டிய ஒரு பேட்டரி உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸோ இல்லை 4.5 இயர்ஸோ தான் உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோ தான் இம்பாக்ட், வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓவர் நைட் சார்ஜிங் நீங்கள் போடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஓவர் நைட் சார்ஜிங் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிளாமீட்டர் ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு கிளாமீட்டரை வந்து பாசிட்டிவ்ல வந்து அந்த கிளாம்பை வந்து வச்சுப்பேன். இந்த வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டுத்துக்கு இடையில அதை மெஷர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பண்ணும்போது ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில் வரும்போது எப்படி அது வந்து இருக்குது. பட் இந்த வேல்யூ வந்து வோல்டேஜ் டிகிரீஸ் ஆகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிகிரீஸ் ஆகும். பட் இந்த 0% இவ்வளோதான் அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் டிஃபர் இருக்கும், சரிங்களா? நான் அப்ராக்சிமேட்டாக தான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.